அஸ்ஸலாமு அலைக்கும். சைனீஸ் டிஷ்ஷஸ் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதில் இந்த மஞ்சூரியன், சில்லி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் எக் சில்லி உங்களுக்காக பண்ணி காட்ட போகிறேன். இது ரொம்பவே சிம்பிள். பார்க்கறதுக்கு அவ்வளோ டெலிஷியஸாக இருக்குல்ல. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 8 எக் எடுத்திருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அது கூடவே சால்ட் அண்ட் பெப்பர், ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பீட் பண்ண எக்ஸை உள்ளே போட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஸ்டீம் பண்ணும்போது தண்ணி வந்து அந்த எக் உள்ளே விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு கிளாத் அப்படி இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்கை இப்படி ஸ்டீம் பண்ணி கட் பண்ணி சில்லி எக் பண்ணும்போது பன்னீர் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். சூப்பராக ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம். நைஃப் உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போது இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பன்னீர் பீஸ் மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர், சால்ட் அண்ட் பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ண இந்த எக்கை சும்மா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கெச்சப்போட அப்படி இல்லைன்னா மேலே பெரிய பெரிய மசாலா சிப்ஸில் மேலே நம்ம தூவி கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி கிட்ஸுக்கு தூவி கொடுத்தா கூட அவ்வளோ நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இன்னொரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக், பச்சை மிளகாய் சேர்த்து ஓரளவு சாட்டே ஆனதுக்கப்புறம் நான் எள்ளு சேர்த்துக்கிறேன். இந்த எள்ளு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டிஷ்ஷஸில் எள்ளு சேர்க்குறது, அதனால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் கேப்சிகமும் சேர்த்துட்டு கார்ன் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. ஸோ இதெல்லாம் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் சால்ட்டு, பெப்பர் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்துட்டு செஸ்வான் சாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், சோயா சாஸ். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டொமேட்டோ பியூரி, இது டொமேட்டோ கெச்சப் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கிரேவிக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துரும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்ஸை உள்ளே சேர்த்து நல்லா டாஸ் பண்ணி மேலே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தூவிட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சில்லி எக்கை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சும்மாவே நம்ம சாப்பிட்லாம், இல்லை ஏதாவது ஒரு டிஷ்ஷுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.